இன்னைக்கு நம்மக்கிட்ட Acer V5 சீரிஸ் லேப்டாப் வந்திருக்கு. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெட்டு. பவர் ஆன் பண்ணாலும் ஆன் ஆகல. சார்ஜர் ப்ளக் பண்ணாலும் எந்த ஒரு இண்டிகேஷனுமே வந்து எனக்கு வந்து வரல. அதான் இஷ்யூ. ஸோ சார்ஜர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சார்ஜர் செக் பண்ணணும். சார்ஜர்ல வந்து இங்க எல்இடி எரியுது. பட் இருந்தாலும் பின்ல வந்து நமக்கு பவர் சப்ளை ப்ராப்பரா வருதான்னு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடாப்டர்ல எனக்கு 19 வோல்ட் வருது. ஸோ அடாப்டர்ல எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. இது எல்லாமே வந்து பேசிக்கா ஒரு லேப்டாப்ப ட்ரபிள் ஷூட் பண்ற மெத்தட். அண்ட் இப்போ தான் நம்ம சேனல் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த மாரி டெக்னிக்கலான வீடியோ நெறைய பார்க்கலாம். ஸோ நமக்கு சார்ஜர்ல இஷ்யூ கிடையாது. தென் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ப்ளக் பண்றேன். ப்ளக் பண்ணதும் எதுக்கு ஏதாச்சும் வந்து சார்ஜிங் எல்இடி அந்த இண்டிகேஷன் ஏதாச்சும் எரியுதா பாருங்க. ஸோ எனக்கு எந்த ஒரு இண்டிகேஷனுமே கிடையாது. அண்ட் கீழ சப்போஸ் ஒரு சில மாடல்ல வந்து கீழ வந்து குடுத்துருப்பாங்க. அண்ட் கீழ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும்னு நெனைக்கிறேன். 1 மினிட். இங்க இருக்கு. பட் எல்இடி வந்து எதுவுமே க்ளோ ஆகல. சார்ஜிங் எல்இடியும் க்ளோ ஆகல. பவர் ஆன் எல்இடியும் வந்து க்ளோ ஆகல. நான் இப்போ வந்து பவர் பட்டன வந்து பிரஸ் பண்றேன். ஸோ டோட்டலா நோ ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த கேஸ் எல்லாமே வந்து போர்ட் இஷ்யூவா தான் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேப்டாப்ப டிஸ்அசெம்பிள் பண்ணி செக் பண்ணலாம். லோயர் பேனல்ல இருக்கிற ஸ்க்ரூஸ்க்கு எல்லாமே ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அப்பர் பேனல்லேருந்து கீபோர்ட வந்து எடுக்க முடியும். அண்ட் பார்த்து பொறுமையா எடுக்கணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மாடல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீபோர்ட்லயே பவர் பட்டன் வரும். அண்ட் இந்த மாடல் வந்து கீபோர்ட்ல பவர் பட்டன் கிடையாது. அந்த ப்ரொவிஷன் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. நமக்கு கீபோர்ட் தனி. பவர் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க இருக்கு. அண்ட் இப்போ இது எல்லாமே ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, நம்ம ஆன் ஆகுதா பார்ப்போம். சேஃபா டிஸ்ப்ளே மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, போர்ட செக் பண்ண போறோம். பவர் சப்ளை குடுத்துருக்கேன். அண்ட் வந்து இப்போ பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். மேல ஃபுல்லா லைட்டா கிளீன் பண்ணியிருக்கேன். கீழ இருக்கிறத நம்ம இன்னும் செக் பண்ணல. பட் எனக்கு பவர் ஆன் ஆகல. இது நம்மளுடைய 19 வோல்ட் கேபிள். கேபிள் வந்து போர்ட் கூட கனெக்ட் ஆகுது. அண்ட் இந்தல பவர் சப்ளை கரெக்ட்டா வருதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பின்ஸ் வந்து பாசிட்டிவாவும், அடுத்த 2 பின்ஸ் வந்து கிரவுண்டாவும் குடுத்துருக்காங்க. பிளாக் வந்து கிரவுண்டு. அண்ட் கிரவுண்ட் பண்ணிட்டு இதில பவர் சப்ளை வருதான்னு செக் பண்ணணும். ஸோ எனக்கு கேபிள்லேயும் 19 வோல்ட் பக்காவா வருது. அப்போ கேபிள் இஷ்யூ இல்ல. அண்ட் போர்டு செக் பண்ணணும். அண்ட் இந்த மாரி ஒன் பை ஒன்னா செக் பண்ணா தான் நமக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.